காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம். திருவருள் வைப்பு. இறைவரன் திருவருள் பெற்ற ஆன்மா. அப்ப திருவருள் பெற்ற ஆன்மாவுடைய நிலைப்பாடுகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 21 மந்திரங்கள்ல நமக்கு விளக்குகின்றார். முதல் மந்திரம், இருபதமாவது இரவும் பகலும், இருபதமாவது இரவும் பகலும், ஒருவது ஆவது உயிரும் உடலும், ஒருவது ஆவது உயிரும் உடலும், அருளது ஆவது அறமும் தவமும், அருளது ஆவது அறமும் தவமும், பொருளது உள் நின்ற போகமதாமே, பொருளது உள் நின்ற போகமதாமே. ஆன்மா 2 அடையாளங்களை கொண்டிருக்கின்றது. இரவு பகல்னு சொல்றது அறியாமை, அறிவு. 2 உருவங்களை கொண்டுள்ளது, உடல் உயிர். ஆன்மாவானது எப்ப அருளை பெறுகின்றது என்றால் அறமும் தவமும் செய்யும் போது. இந்த ஆன்மா எப்போது இன்பம் அடைகின்றது என்றால் மெய்ப்பொருளில் நிற்கும் போது. மிக எளிமையாக இந்த மந்திரத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஆன்மா இன்பத் துன்பம் இரண்டற்ற நிலையில், இன்பத் துன்ப இரண்டற்ற நிலையில் அறம் தவம் துணைக்கு வந்து அந்த அறம் தவத்தோடு இணைந்து அவர்கள் அருளாளர்களாக மாறுகிறார்கள். இந்த 2 நெறினோட சொல்லலாம். சூரிய நெறி, சந்திர நெறி. சூரிய நெறினா தவத்துல இருக்கிறது, சந்திர நெறினா அறத்துல இருக்கிறது. தெய்வத்தின் அருள் எப்ப நமக்கு கிடைக்கும்னாக்கா நல்ல சிந்தனையும் தவ ஒழுக்கமும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தெய்வத்தின் அருள் கிடைக்கும். 3வது வரி சொல்றாரு பாருங்க, அருளது ஆவது அறமும் தவமும். நம்ம வாழ்க்கையில அறமும் தவமும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாமெல்லாம் அருளாளர்களாக மாறிவிடுகின்றோம். இப்படியாக இந்த பாடல் நம்மளை நன்றாகவே சிந்திக்க தூண்டுகிறது. முதல் வரியில பாத்தீங்கன்னா, இறைவன் மாயை நிறைந்த இவ்வுலகில் பொருட்களின் வேறுபாடுகளை அறிந்து அனுபவிக்க வகுத்து கொடுத்ததுதான் இரட்டை நிலை. அந்த நிலைகளை அனுபவிப்பதற்கு வடிவம் தேவைப்படுது இல்லைங்களா? அதுக்குதான் உடலும் உயிரும். நம்ம வினைகளுக்கு ஏற்ப எந்த உடல் எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அவ்வாறு வாழும்போது இறைவரின் திருவருளை பெற்று தருவது எதுனாக்கா நாம செய்யக்கூடிய அரசியல்களும் தர்மமும் தவமும். எப்ப நம்ம அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தோமோ அப்ப ஆன்மா இறை சிந்தனையிலேயே இருக்கும்போது பேரின்பம் அடைகின்றது. இந்த தெளிவுரையில ரொம்ப டீப்பா போனோம்னா உலகியல் இயக்கம் எப்படி இருக்குன்னாக்கா, உலக உயிர்கள் வந்து வினைகளை அனுபவிச்சுதான் தெளிவு பெறும். அந்த இரவு பகல்ன்றது 2 காலநிலைகளை சொன்னாலும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா அறிவும் அறியாமையும். அனுபவிக்கக்கூடிய கருவி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடலும் உயிரும். இந்த காலப்போக்குல இன்ப துன்பத்தை அனுபவிச்சு முதிர்ச்சி அடைஞ்சி அப்புறமா ஆன்மாவுக்கு உடம்பு எனும் உருவக வழங்கப்பட்டுள்ளது. இந்த வினை வழியில சுழந்துகிட்டே இருக்கும்போது உயிர் இறைவனின் திருவுருளை அடைய வேணும்னா அதற்கு காரணமா இருக்கக்கூடிய அறவழி தவவழி சிந்தனையோடு கூடிய தவம் இரண்டும் செய்யும் போது அருளாளர்களாக நாமும் மாறிவிடுகின்றோம். அப்படி மாறும்பொழுது ஜீவனுக்குள் இருக்கின்ற இறைவனின் திருவருள் உண்மை பொருளை நிலைய பெற்று விடுவதால் அருள் அனுபவம் கிடைப்பதன் மூலமாக
சிவபோக பேரின்பம் கிடைக்கும். இப்போ வாயுவின் நோக்கம் என்ன? உடலும் உயிரும் உலகியல் சுகங்களை அனுபவிக்க மட்டும் கொடுக்கப்படவில்லை. காலசக்கரத்துல அறத்தையும் தவத்தையும் மேற்கொண்டு சிவபோகத்தை எய்துவதன் மூலமாக பிறவினுடைய உண்மை பொருளை உணர முடியும். பிறருக்கு செய்யும் அறமும் தன்னை தூய்மைப்படுத்தும் தவமும் அருளை ஈர்க்கும் காந்தங்கள் அப்படின்றது இந்த பாடலுக்கான விளக்கம். இதுக்கு ஒரு கதை சொல்லனாக்கா, சோமசுந்தரம் அப்படின்ற முதியவர் வாழ்ந்து வந்தாரு. தன் தோட்டத்துல விதவிதமான செடிகளை வளர்ப்பதுல ரொம்ப பிரியம் அவருக்கு. காலையில எழுந்த உடனே செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவாரு, அவற்றோடு உரையாடுவார். அது அவரது வழக்கம். ஒரு நாள் தன் தோட்டத்துல ஒரு சிறிய மாங்கண்டை நட்டாரு. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் இளைஞன் ஒருத்தவன், உங்களுக்கு வயது 70 ஆகுது, இந்த மாமரம் வளர்ந்து பூத்து காய்ச்சி கனிஞ்சு உங்களுக்கு என்ன பல ஆண்டுகள் ஆகும், அந்த பழங்கள் நீங்க என்ன சாப்பிடவா போறீங்க, உயிரோடவா இருக்க போறீங்க, அப்புறம் ஏன் அந்த வீண் சிரமம்னு கேட்டான். அதற்கு சோமசுந்தரர் சொன்னாரு, தம்பி, நான் சுவைத்து மகிழும் மாம்பழங்கள் அனைத்தும் என் பாட்டனும் பூட்டனும் நட்ட மரங்களில் இருந்து கிடைத்தவை. அதனால நாம சாப்பிடுவோமா என்று யோசித்தால் இன்று எனக்கு கிடைத்த இந்த இன்பம் கிடைத்திருக்காது. நான் நடும் இந்த மரம் எனக்கு பழம் தராவிட்டாலும் நாளை என் பேரங்களுக்கும் வைபோகர்களுக்கும் மரத்தில் கூடு கட்டும் பறவைகளுக்கும் நீலையும் கனியையும் கொடுக்கும் அல்லவா. நாம் செய்யும் நன்மைகள் நமக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில்லை, அடுத்த தலைமுறைக்கான கொடையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இளைஞன் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தான். அப்ப நம்ம செய்கின்ற அரசியல்கள் நன்மைகள் உடனடியாக நமக்கு மட்டுமே பயன் தர வேண்டும் என்ற சுயநலம் இருக்கக்கூடாது. பிறர் வாழ்வு செழிக்க நாம் நடும் சிறு விதையே நற்பண்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு, டே டு டே அப்ளிகேஷன்ல என்ன சொல்லலாம், நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாக்கா, தொலைநோக்கு சிந்தனையும் விதையிடுதலும் லாங் டேர்ம் திங்கிங் நமக்கு இருக்கணும். அன்றாட வாழ்க்கையில எத்திக் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், அறமும் தவமும் நாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். உடலையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்த கத்துக்கணும். செல்ஃப்லெஸ் சர்வீஸ், எதிர்பார்ப்பற்ற சேவை செய்யணும். இப்படி சுயநலமின்றி பிறருக்கு பயன்படும் நற்செயல்களை செய்வதும், கிடைத்த காலத்தையும் உடலையும் நல்ல முறையில் பயன்படுத்தி மனாவிதை காண்பதுமே இந்த நடைமுறை பண்பாடகம் என்று கூறி தளத்தை கித்தியாமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. ஐயா மகேந்திரன் ஐயா இருக்கீங்களா? வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அரு மந்திரம், திருமந்திரம், அரிய மந்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த 7ஆம் தந்திரத்தின் திருவருள் வைப்பு என்பது எப்படி இறைவன் நமக்காகவே கொடுத்த இந்த பேரருள், அந்த பேரருளை ஒவ்வொரு கணத்திலும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு உணர்விலும் என்று எல்லாவற்றிலும் உணர்ந்து அதை எப்படி நாம் காப்பாற்றிக் கொள்வது, எப்படி அந்த திருவருளை நம்மிடமே இருக்கிறது, நம்மை சுற்றிலும் இருக்கிறது, எங்கெங்கும் இருப்பதை நாம் எப்படி வைத்து போற்றுவது, அதிலேயே துய்ப்பது, உய்ப்பது, உணர்வது என்று பல்வேறு வகைகளில் இருக்கின்ற ஒரு திருமந்திர வரிசையை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருள் பேதம் ஈசன் இரவும் பகலும், பொருள் பேதம் ஈசன் இரவும் பகலும், உருவது ஆவது உடலும் உயிரும், அருளது ஆவது அறமும் தவமும், பொருளது உள் நின்று போகும் அதாமே. திருச்சிற்றம்பலம்.
நம்மை சுற்றி நம்மிடம் இருப்பது இரண்டுமாக இருக்கிறது. அது லா ஆஃப் டிவாலிட்டின்னு சொல்லலாம். லா ஆஃப் அது இரண்டும் நிலைதான், அந்த இருநிலை தன்மை என்று சொல்லலாம். அது நமக்கு அந்த மாயை ஒரு பக்கம் இரவாக காட்டும், இன்னொரு பக்கம் பகலாக காட்டும். அப்போது இரவா பகலா என்பதை விட இரவும் பகலும், அதாவது இதுவா அதுவா என்பதை விட இதுவும் அதுவும் என்கின்ற பார்வையில் பார்க்கலாம். இன்னொன்று, நம்மிடம் இருக்கின்ற அந்த அந்த நடன இதில் ஒரு நவரசங்களை சொல்வார்கள். ஒவ்வொரு சில உணர்ச்சிகள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பயம் வருதுன்னா, பயத்துக்கும் பலன் உண்டு, பயன் உண்டு. எப்படின்னா, அந்த பயத்தின் மூலமாக சிலவற்றை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நாம் சரி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பயத்துக்கும் நன்மை உண்டு. இப்ப இறை பற்று, இறை அருள் இன்னும் அது நல்லதாக இருக்கும். இப்போ இரவு என்பதை இங்க ஒரு மெட்டஃபரா பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு இக்னரன்ஸ் அல்லது அது சார்ந்த விழிப்புணர்வு இல்லாத தன்மை அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, பகல் என்பதை ஒரு ஒளி பொருந்திய, எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற, அதாவது தெளிவை தருகின்ற அந்த விழிப்புணர்வோடு அணுகுகின்ற போது அந்த அணுகுமுறை என்பது நமக்கு இன்னும் பல நிலைகளை மிக சரியாக உணர்ந்து கொள்ள வைக்கும். அதான் இருளிலிருந்து ஒளி என்று சொல்வார். இந்த மாதிரி அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்தியோர்மா அமிர்தம் கமய என்ற கூட அதில் பார்ப்போம். அப்போ அது இரு நிலையாக இருக்கிறது. அந்த இரு நிலைகளில் நீங்க அந்த உருவது ஆவது உயிரும் உடலுமாக இருக்கும் பொழுது அங்கு நாம் அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் பார்க்கும் பொழுது, ஒரு சிவசக்தி என்று சொல்கிறோம். நம்ம இந்த உடலாகவும் இருக்கிறது, அந்த உடலோடு உயிரும் இருக்கிறது. உயிர் எங்க இருக்கிறது உடலுக்குள் அப்படின்னா, உயிர் எங்கெங்கும் இருக்கிறன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு செல்லிலும் உயிர்ப்பு தன்மையாக இருக்கிறது. இந்த இறை எங்கே இருக்கிறான் என்று பார்த்தா, ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறான். தூணில் உள்ளான், துரும்பில் உள்ளான், எங்கும் உள்ளான், இத்திசை உள்ளான், அத்திசை உள்ளான், எத்திசையும் உள்ளான். அப்போது எங்கெங்கும் இருப்பது, அப்போது இறையை உணர்ந்து கொள்வது, அதுவும் உருவாக நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஒரு பெரும் கருவி. இந்த உடல் என்பது இறைவன் அருளிய பெரும் கருவி. அந்த கருவியை நாம் இருக்கும் போதே மிக மிக சிறப்பாக பயன்படுத்த பல இடங்கள்ல சொல்கிறார். உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த உரு என்பது அதை அனுபவிக்கிற உரு, அது எப்படின்னா இறைவன் அருளிய உடலாகவும் இருக்கிறது, உயிராகவும் இருக்கிறது. உடலா உயிரா என்பதல்ல கேள்வி. உடலும் உயிரும், உயிருக்குள் உடல், இன்னும் சொல்ல போனா உயிருக்குள் ஒரு உடல். அப்போது இறைவன் அருள் நம்மோடு இருக்கின்ற திருவருள் என்பது இந்த இருநிலையாகவும் இருக்கிறது, அல்லது இரண்டு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இரண்டு நிலையாக நம்மிடம் இருப்பதாக இருக்கிறது. அந்த பிறப்பு என்பது உயிர் உடல் என்றுடைய கூட்டு சக்தி. அதனால்தான் சொன்னோம், இது அது என்று பார்ப்பதை விட இதுவும் அதுவும் என்ற இணைந்த நிலை. அதே போல இந்த சிவன் நிலை என்பது அருள், அது ஆவது அறமும் தவமும். அறம் என்ற சொல்லுக்கு நிறைய உரையாசிரியர்கள் தர்மம் என்ற ஒரு இருக்க, அறம் என்பது இன்னும் கூட தர்மத்தை தாண்டிய ஒரு நிலையும் கூட சொல்லலாம். ஏன்னா இன்னொருவருக்கு செய்வது மட்டுமல்ல அறம். மனத்துக்கண் மாசு இளநாதல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். மனசுக்குள்ள மாசு இல்லாம இருக்கணும், அதுவே அறம் தான். ஏன்னா எண்ணம் தூய்மையானால் எல்லாம் தூய்மையாகும்.
நம்ம செய்கின்ற செயல், நம்மளுடைய சிந்தனை, நம்ம செயற்கரிய 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 செய்கின்ற அந்த தன்மை எல்லாமே அந்த அறநிலையோடு இருக்கும் பொழுது அது வரும். அப்போது அந்த அறநிலை என்பதை எப்படி செய்யலாம்? தவம் என்று சொல்கிறார். என்னோட பாரதி அருமையா சொல்லுவாரு, தவம் என்றால் என்ன? வையகத்தீர் நீங்கள் தவம் செய்யுங்கள், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்கிறார். இந்த வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை என்கின்ற ஒன்றையும் சொல்கிறார். அன்பு உற்றவர் எல்லா இன்பங்களையும் பெறுவது நிச்சயமாக உறுதி. ஆனா அந்த அன்பு பரந்தவட்ட அன்பாக இருக்க வேண்டும். அதான் இறையருள் திருவருள் வைப்பாக நம்ம பார்க்கும் பொழுது திருவருள் நம்மிடம் இருக்கிறதா, அப்போது நம் மீது அன்பு இருக்க வேண்டும். ஒவ்வொருவர் மீதும் அன்பு, அதாவது இந்த சுய அன்பு என்கின்ற பார்வையிலும் பார்க்கலாம். தன்னுடைய உடல் ஒவ்வொரு செல்களும், ஒவ்வொரு அவயங்களும், ஒவ்வொரு ஆர்கனும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு தவம் தான், பாரதியோட பார்வையில சொல்றோம். அதே மாதிரி அந்த உயிர் ஒவ்வொன்றிலும் இருக்கிறதா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய தன்மையாக அந்த பயிரிலும் இருக்கிறது. அந்த உயிர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் அன்பாகவும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு அந்த அன்பு நிலையையும் பார்க்க முடியும். அப்போது அருள் ரொம்ப அருமையா சொல்றார். எல்லாமே அந்த உருவக பார்வையில் சொல்றார். இதுனா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அது மாதிரி அது ஆவது, இந்த உருவங்கிறது எப்படி தரமாச்சு? உயிரும் உடலுமாக இருக்கிறது. இந்த அருள் எப்படி தரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருளதாவது அறமும் தவமும் அப்படின்றார். இப்ப நம்ம அந்த இறை அருளை நாம் செய்கின்ற இது ஒரு ஒரு நுட்பமான விளக்கமாகவும் திருமூலர் நமக்கு அருள்கிறார். எப்படின்னா, அறமாக இருப்பதும் அருள் தான். அருள் இஸ் ஈக்குவல் டு அறம், அருள் இஸ் ஈக்குவல் டு தவம், அருள் இஸ் ஈக்குவல் டு அறம் கூட்டல் தவம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா போதும். அந்த தவம் என்பது என்ன? நம்ம எய்த விரும்பியதை எப்படி அதை அடையணும் அப்படிங்கிறத தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்கிறோம், தவமாய் தவமிருந்து அடைந்த இலக்கு என்று சொல்கிறோம். தவமாய் தவமிருந்து என்றால் முழு டிவோஷன். அதுல நம்ம எண்ணியாங்கு எய்துவ மனத்திண்ணியராக பெறுகின்ற வள்ளுவர் சொல்வது போல, இந்த மனத்திண்ணத்தோடு இருக்கும்போது எண்ணியபடி எல்லாம் நிச்சயமாக அடைய முடியும். அப்போது எண்ணியபடி அடைந்தாலே அதிலும் அறம் தானே. அந்த தவம் என்பது சும்மா கண்மூடி வாய்மூடி இருத்தல் மட்டும் மௌனம் அல்ல என்று சொல்வது போல, கண்மூடி இருத்தல் என்பது மட்டுமே அல்ல, அது ஒரு நிலை, அதையும் தாண்டி இருப்பது. இப்ப தவமாக நம்ம பார்ப்பது, அறமாக பார்ப்பது என்பது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புகுவதும் அறம்தான். கொஞ்சம்தான் இருக்கு, அதை எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் சாப்பிட, அவங்க சாப்பிட நாமும் நிறைவோடு எல்லோரும் இன்புற்ற வேண்டும் என்பது. இதே மாதிரி தான் அது பேசணும்னா இன்னும் பெரும். ஆனால் அவர் சொல்கின்ற அந்த விதையாக பார்க்க வேண்டும். அந்த திருவருள் பேரு எப்படி இருக்கிறது என்றால், அந்த நோன்பு என்கின்ற தவமாகவும் இருக்கிறது. அதே சமயம் அந்த அறநிலை என்பது அதான் துறவுனால் எல்லாவற்றையும் துறந்து விட்டு போவதல்ல, நம்மிடம் தேவையில்லாதவற்றை துறப்பதும் துறவுதான். அப்போ நம்மிடம் எது எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறது நம்மிடம், அதை பார்க்கணும். அதை நீக்கும் பொழுது நமக்கு அனைத்து மரமாக நாம் செய்கின்ற செய்கை, வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாவற்றையும் அற வாழ்க்கையாக செய்ய முடியும். மகரிஷி அவர்கள் சொல்வார், இரண்டை குறிப்பிடுவார். என்னன்னா, அற நெறி இறை உணர்வு என்று சொல்வார். அறநெறி இருக்கணும், இறை உணர்வு இருக்கணும். இறை உணர்வுல நிச்சயமாக அந்த திருவருள் பெயர் இருக்கிறது. எங்கெங்கும் அந்த இறை உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த உணர்நிலை என்பது நம் எதன் மீதும் அந்த அச்சமோ கோபமோ மற்றதெல்லாம் வந்தாலும் உடனுக்குடன் அந்த விழிப்புணர்வோடு நம்ம இறை உணர்வை அடைய முடியும். அதே போல செய்கின்ற நெறியில் ஒரு அற நெறி இருக்க வேண்டும் என்று சொல்வார்.
அதே போலதான் இங்கு நமக்கு திருமந்திரம் வைக்கின்ற பார்வையும் அருளது ஆவது அறமும் தவமும் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்ததாக சொல்வது நிச்சயமாக யோசிக்க வேண்டியது, அந்த உடனடியாக உய்தறிந்து நாம செய்ய வேண்டியது பொருளது உள்நின்ற போகமதாமே. அது உள்நின்ற போகம் என்று சொல்கிறார். அந்த உள்நின்ற போகம் என்றால் என்ன? நம்ம உள்ளுக்குள் நினைக்க நினைக்க உள்ளம் என்பது உள்கூட்டலாம் என்றது பல முறை பார்த்திருக்கிறோம். உள்ளுக்குள் இருக்கின்ற பேரண்டம். அந்த உள்ளம் முழுக்க அந்த நல் நெறியை நம்ம உணரும் பொழுது, அந்த இறையின் நிலையாக இருக்கும் பொழுது, அங்கு அந்த உண்மை நிலை, அதாவது உண்மை என்றாலே உள் கூட்டல் மெய், உள்ளுக்குள் இருக்கின்ற மெய். உள்ளுக்குள் எது மெய்யாக இருக்கிறது? இறை. உள்ளுக்குள் சென்று 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 இதுவா 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 என்று எல்லாத்துக்குமான ஒரு மூலமாக பார்த்து கொண்டே போனோம் என்றால் அங்கு அந்த உண்மை இருக்கும். அந்த த ட்ரூத் இஸ் இட்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இட்டர்னிட்டியை நம்ம உணர முடியும். அதுதான் நம்மளோட ஒவ்வொருவரோடமும் ஒரு போகமாக இருக்கிறது. போகம்னா எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிளஸ்ட் வித் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஐ எம் அவ்வளோ கொடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறோம். நீக்கமர நிறைந்து இருக்கின்ற அந்த பேரின்பத்தை நம்மோடு வைத்திருக்கின்ற நிலை, அதுவே நமக்காக போகமாக இருக்கும். எப்படி இருக்கும் என்றால் உள்நின்ற போகமாக இருக்கும். உள்நின்ற போகம் அப்படின்னா நம்ம வெளியில போய் தேடணும்னு கூட கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நம்ம இதை வைத்து கொண்டு எங்கெங்கோ தேடுவது அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டு எங்கெங்கும் இருப்பதையும் பார்க்க முடியும். அதுதான் நமது உள்ளம் என்பது உண்மையை உரைக்கின்ற ஒரு கண்ணாடி என்று சொல்லுவோம். கண்ணாடி உண்மையை தான் சொல்லும். நம்ம முன்னாடி நின்னோம் அப்படின்னா முகத்துல ஒரு கறி ஒட்டி இருக்குன்னா கறி ஒட்டி இருக்குன்னு சொல்லும். ஒரு பொட்டு வைக்கிறான்னு பொட்டு வைக்கிறது தெரியும், திருநீர் வைக்கிறான் திருநீர் வைக்கிறது தெரியும், நம்ம கை அசைப்பது தெரியும், எல்லாமே தெரியும். அப்போது அந்த ஒரு கண்ணாடியாக இருப்பது நம்ம வெளியில் இருக்கின்ற அத்தனையுமே, அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ நினைத்தது நினைத்தபடி வெளியில நடக்கும். இந்த தாட்ஸ் பிகம் திங்ஸ் என்று ஒரு பாப் டாக்டர் சொல்றார். அப்படின்னா என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நினைத்தது நினைத்தபடி நடக்கும், நினைத்தது நடக்கும், நடப்பதை நினைத்தால் அப்படின்றதுதான். அப்போ உள்ளுக்குள்ளேயும் அந்த உள் உணர்வோடு இருப்பது அது வெளியிலும் நடக்கும் என்பதை ஒரு உட்பொருளாக கூட நம்ம பார்க்கலாம். அப்போ உள்ளுக்குள் நாம சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உள்ளுக்குள் நல்ல உணர்வை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உள்ளுக்குள் அந்த பேரொருளை திருவருள் வைப்பை உணர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம் சுற்றிலும் கூட நம்ம அதை உணர்ந்து கொண்டே இருக்க முடியும் என்பதுதான் முழுமையான பேரறிவு, முழுமையான அந்த இறை உணர்நிலை என்ற பார்வையில் வித்தியாசமாகவும் பார்க்கலாம் என்கின்ற என்னுடைய பார்வையோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஐயா, தங்களது நீண்ட உரைக்கு. விந்தியம்மா, நீங்க உங்களுடைய பதிவை பகிர்ந்துக்கங்க. டைம் இருந்தா நான் என்னுடைய பதிவை பகிர்றேன். நன்றி. விந்தியம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1792வது திருமந்திரம். திருவருள் வைப்பு. திருமந்திரம். இருபதம் ஆவது இரவும் பகலும், உருவது ஆவது உயிரும் உடலும், அருளது ஆவது அறமும் தவமும், பொருளது உள்நின்ற போகமது ஆமே. அருமையான திருமந்திரம். பதம் என்பதற்கு நிலை என்பது பொருள். இரு பதம், இரண்டு நிலையாவது. இருட்டு வெளிச்சம், இரவு பகல், அதாவது அறிவு அறியாமை. ஆன்மாக்களின் இந்த இரண்டு நிலைகளில் பொருந்தும் உருவம் ஆவது.
நல்லற சிந்தனைகளும் விந்தியா தவ ஒழுக்கமுமேயாகும். இந்த ஆன்மாக்கள் அடைய வேண்டிய பொருளாக இருப்பது உள்ளத்தாலும் உணர்வாலும் சிவ சிந்தனையில் நின்று பெறுகின்ற பேரின்ப நுகர்ச்சியே ஆகும். போகம் இறை இன்பம். திருவருள் வைப்பு என்பதற்கு இறைவன் திருவருளை திருவடியை மனம் கொளல் என்பது பொருளாம். கழக வெளியீட்டில் ஆறுயிர்கட்கு இருநிலையாவது அறியாமையாகிய இரவும் அறிவாகிய பகலும் என்ப. ஆறுயிர்க்கு மாயா காரிய உடல் இருப்பது போன்று திருவருளுக்கு ஆறுயிர் உடலாக இருக்கின்றது. அருள் என்பது அன்பியலில் அறமும் அருளியலில் தவமும் ஆகும். பொருளாவது நீருள் வெப்பம் போல் திருவருள் உள் நின்ற சிவனாகும். பொருள் என்பது ஆறுயிர் நுகர்வாம் பேரின்பம், அதுவே சிவபோகம். பொருள் அழிவில் மெய்ப்பொருள். இரவும் பகலும் அஞ்ஞானமும் ஞானமும். போகம் சிவபோகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. நமக்கு நிறைய நேரம் இல்ல, 1 நிமிஷம் தான் இருக்கு, 2 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க சுருக்கமா சொல்லுங்க, பரவாயில்ல. நன்றி. இந்த மந்திரத்துல 2 விஷயங்கள் 2 பேசப்படுகிறது. அதாவது 2 சில விஷயங்கள் பேசப்படுகிறது. ஒண்ணு இரவு பகல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் உயிர் உடல் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்றாரு. இன்னொன்னு அறமும் தவமும் அப்படின்னு இன்னொரு விஷயம் பேசுறாரு. அதுக்கு அடுத்தாப்புல பொருளும் போகமும் அப்படின்னு சொல்றாரு. சோ 4 விஷயங்களை 2 நமக்கு குறிப்பிடுகிறார். இதுல இந்த இரவும் பகலும் அப்படிங்கறத ஒரு சில உரையாசிரியர்கள் சந்திர யோகம் சூரிய நெறி, அதாவது சந்திர நெறி சூரிய நெறி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இரவும் பகலும்ங்கிறத அஞ்ஞானமும் ஞானமும் அப்படின்னு, இரவு என்பதை இருளாகவும் பகல் என்பதை ஒளியாகவும் சொல்லக்கூடிய ஒரு சில உரையாசிரியர்களும் இருக்காங்க. அப்ப இங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பின்னாடி வர்றதுதான் அதை முடிவு பண்ணும். உருவாவது உயிரும் உடலும் அப்படிங்கிற ஒரு இடத்துல உடல் பத்தி பேசுறாரு. அப்போ எது உருவாகுது, எதனால அந்த உயிரும் உடலும் உருவாகுது அப்படின்னா நம்முடைய வினைகளின் காரணமாக. இந்த வினைகள் எப்படி உருவாகுது, வினைகளினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்முடைய அறிவு அறிவற்ற தன்மை, அதாவது ஞானம் அஞ்ஞானத்தை தொடர்ந்து வர்றதுனால இருக்கு. அதனால இந்த இரவும் பகலும் அப்படிங்கறத நம்ம ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது தொடர்புடையதாக இருக்கும். இந்த ஞான அஞ்ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அப்ப அந்த உரையாசிரியர்கள் தவறான்னு கேட்டா இல்ல. அது எப்படி களையிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான நெறிமுறையாக சந்திர நெறி சூரிய நெறி அப்படின்னு சொன்னதா இருக்கலாம் சில உரையாசிரியர்கள். அதனால நம்ம ரொம்ப அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இரவும் பகலும் அப்படிங்கறது ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஞானம் அஞ்ஞானத்தினால் உருவாவது உயிரும் உடலும். நீ ஞானத்துல நல்ல கர்மங்களை செய்திருந்தாலும் தீய வினைகளை செய்திருந்தாலும் இந்த உடலும் உயிரும் சேரும். அத அருள் மூலமாக அறமும் தவமுமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அத யாருடைய அருளின் மூலமாக, அங்கதான் இந்த தலைப்பு வருது, அருள் திருவருள் வைப்பு அப்படின்னு. அப்ப அவரு அந்த இறைவனுடைய மகா பெரும் கருணையினால்
அதுதான் அருளாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அருளை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அறமும் தவமும். எப்படி அறமும் தவமும்?